ஆல் men and women are born equal. இத நான் சொல்லல, தாமஸ் ஜெஃபர்சன் சொல்றாரு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனும் ஏதோ ஒரு இடத்துல இத சொல்லுது. எங்க ஹிஸ்டரி டீச்சர் ஃபரா மேமும் இதத்தான் சொல்றாங்க. குட் மார்னிங் ஃபரா மேம். நல்லா போயிட்டு இருக்கு. Hey, good morning Alfred. How are you? I'm ஒரு fine. குவாலிட்டிய பத்தி இவங்க எங்களுக்கு கத்து கொடுத்துட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்களே மறந்துட்டாங்க. இல்லனா ஸ்கூல்ல ஹைட் வைஸ் லைன் இல்ல ரேங்கிங் கோத்து இருந்திருக்கவே கூடாது. அதோட இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒரு ஏமாத்து வேலை. எல்லாரோட கிளாஸும் காமனா இருந்த கூட இதுல ஏகப்பட்ட கிளாஸ் டிஃபரன்சஸ் இருக்கு. ஃப்ரண்ட் ரோ ரிசர்வ்டா இருக்கும். டாப்பர்ஸ், படிக்கிறவங்க, டீச்சர்ஸ் ஃபேவரட் ஃப்ரண்ட் பெஞ்சர்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிறது பேக் பெஞ்சர்ஸ். இவங்க தன்னோட கெத்தால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுல பாப்புலரா இருப்பாங்க. எல்லாருக்கும் நடுவுல இக்னோர் ஆகுறாங்க. அதே நேரம் நடுவுல உட்காரக்கூடிய மிடில் பெஞ்சர்ஸ். இவன் தான் சம்விதான் சர்மா. வெளிப்படையா சொல்லணும்னா அதிகப்படியான குவாலிட்டி இவரு கூட தான் நடக்குது. ஏன்னா ஸ்கூல்ல இவரை எல்லாருக்கும் தெரியும். ஆனா வேற ஒரு பேர்ல. ஹாய், நீ பிரதீக்கோட ஃப்ரெண்டு தானே? அவனை மீட் பண்ணியா? இல்ல. என்னடா பின்னாடி வா. டேய் டேய் வாடா. ஒரு நிமிஷம் இரு. பின்னாடி வா வா. Bag சீக்கிரம் டா. சீக்கிரம் சீக்கிரம். அதோட பிரதீக் இருக்கும்போது சம்விதான் சர்மா மிடில் பெஞ்ச்ல இருந்து பேக் பெஞ்சுக்கு போயிட்டாரு. ஆனா சைட் கிக் மூலமா இவர் எப்பவுமே ஹீரோ ஆகல. நான் எதிர்பார்க்கவே இல்ல, திடீர்னு அப்படி நடந்துருச்சு. அது கூட சும்மா பார்த்துட்டே இருப்பியா? இதை இப்படி விடணும். ஐயோ. எழுந்துரா எழுந்துரா சொல்றல எழுந்துரா. அவன் நிலைமைய பாருங்க. ஸ்கூல்ல ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணு இவளை ரசிக்கிறா. ஸ்கூல்ல இந்த இடத்த பாருங்க. இங்கதான் சைட் கிக்கும் ஹீரோவும் ஒன்னா இருப்பாங்க. நாங்க எஜுகேஷனுக்காக ஸ்கூலுக்கு வருவோம். இவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக ஸ்கூலுக்கு வராங்க. இது ஸ்கூல்ல இருக்கிற ரேடார்லாம் வராது. அதனாலதான் இந்த இடத்துக்கு பேரு பர்முடா ட்ரையாங்கிள். ஆனா சில பேர் எப்பவும் ரேடாருக்கு அண்டர்ல இருப்பாங்க. இங்க வந்தும் கூட சைட் கிக்காவே இருந்துருவாங்க. என்னடா, என்ன விஷயம் சொல்லு. அப்படி என்ன பேசணும்? டேய் என்னடா, உனக்கு என்ன பைத்தியமா? டேய் இது அனுபவிடா. இன்னில இருந்து உன் மொத்த பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன், சரியா? இந்தா இத புடி. பொறுப்பை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு எடுக்க பாக்குறியா நீ? என்னடா நீ அப்படி கெட்டு போயிட்டனா என்னதான் கெட்டு போயிடும் சொல்ற? முதல்ல நீ இந்த மாதிரி நல்ல பையனா நடிக்கிறத தயவு செஞ்சு நிறுத்து. ஃபுல் சம்மர் வெக்கேஷன்ல ஜாஸோட போஸ்டர்ல கண்டதை எழுதி வச்சிருக்க. நீ அவளுக்கு முதல்ல ஒரு காமெடி பீஸ் தான், அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. என்ன அவ தப்பா பார்க்கலையே, அது போதும். பேசாம நீ அவளுக்கு அண்ணன் ஆயிட. வேற என்ன சொல்றது? 2வதுல இருந்து நீ இந்த மாதிரி வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த வருஷமும் இப்படியே போச்சுன்னா எல்லாம் போயிரும். இந்த பொடி. வேணாண்டா. டேய் சொல்றத கேளு, ட்ரை பண்ணி பாரு. இந்தா புடிடா. பார்க்காத பத்தவை. அதியா, இது எங்களோடது இல்ல. நாங்க சிகரெட் எல்லாம் பிடிக்க மாட்டோம். அது ஏதோ இங்க கீழே கிடந்துச்சா, அதான் அப்படியே எடுத்து போட்டுடலான்னு பார்த்தோம். ஓ அப்படியா? மேட்ச் பாக்ஸ் கூட இங்கதான் இருந்ததா? இங்க வரதுக்கு அலோடு இல்லைன்னு தெரியும்ல?
இங்க எல்லாருமே நேக்கட் தான். நேக்கட் அப்படின்னா அப்படி பார்த்தா இங்க டிராயிங் வரையறதும் அலௌடு இல்லைல்ல? நீங்க சொல்லலைன்னா நானும். டீல். டீல். இன்ஃபேக்ட் நீங்க பேசினது எதையும் நான் கேட்கல. அந்த ஜாஸ் விஷயம் இல்லவே இல்லை. என்னடா இது? அவ இத பார்த்து தொலைக்கணுமா? இவளை விட்டு தள்ளுறா. ஒரு விதத்துல நீ ப்ரப்போஸ் பண்ணிட்ட. வா போலாம். என்னடா முகம் முழுக்க ஒரே பல்லா இருக்கு. இவ்ளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டாளா? உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. பாய மூடுறா. என்ன அவ பக்கத்துல உட்கார சொன்னா தெரியுமா? எல்லாம் இப்படியே போச்சுன்னா அடுத்த நம்பரையும் வாங்கிடுவேன். டே உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சு வந்தாண்டா. நீ நெக்ஸ்ட் டைம் அவகிட்ட சொல்லிடு. சம்விதான் உன் மேத்ஸ் ஆன்சர் ஷீட்டை காட்டு. ஒரு நிமிஷம். எதுக்குமா? உன்கிட்ட நாங்க பேசல. உன்கிட்ட கூட தான் நான் பேசல. ஜாஸ்மின், ஏதாவது பிரச்சனையா? உன் ஆன்சர் ஷீட்டை காட்ட முடியுமா சம்விதான்? இங்க என்ன நடக்குது? யாரெல்லாம் சூப்பர் 20ஸ்ல இல்லையோ ப்ளீஸ் வெளியில போயிடலாம். முதல்ல ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் பண்ணவா இல்ல மார்க்ஸ் ஃபோர்ஜரி பத்தியா? Sir, Yes, may I go to the admin's office? anything urgent? Yes, sir. சூப்பர் 20ல இருந்து என் பேர் எடுக்கணும் சார். ஒரே நாள்ல காத்து போயிடுச்சா என்ன? ஆதியா, உன்னை உள்ள கூப்பிட்டாங்க. என் பேரை வாபஸ் வாங்கிட்டேன். ஏன் ஒரு நாள்லயே கிழிஞ்சிருச்சா? என்ன நீ? உன் வேதனை எனக்கு புரியுது. பட் சூப்பர் 20க்கு போறனால கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கேன். ஓ, தேங்க்யூ ஃபார் த ஃபேவர். நீ சீட்டிங் பண்ண விஷயத்த இப்ப கூட ஒத்துக்க மாட்டேங்கிறல? ஏன்னா நான் சீட்டிங் பண்ணல ஆதியா. அப்ப நீ டென்ஷன் ஆகவே கூடாது. நான் உன் மேல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாச்சு. அது என்ன கம்ப்ளைண்ட்? அதான் உன் ஆன்சர் ஷீட்டை மறுபடியும் செக் பண்ணணும்னு. திஸ் இஸ் நாட் ஃபேர். நீ அன்னைக்கு ஃபாதரோட கார்ட்டூனை வரைஞ்சுக்கிட்டு இருந்தல்ல, நான் அது யார்கிட்டயுமே சொல்லலையே. ஓ அப்படியா? நீ எங்க தியானம் பண்ண போயிருந்தியா என்ன? நீ சீட்டிங் பண்ண விஷயத்த ஒத்துக்கோ. நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் சீட்டிங் பண்ணல. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, சைட் கிக்கா இருக்கிறதுக்கு ரூல் நம்பர் 1, ஸ்கூல்ல இருக்கிற அழகான பொண்ணை கிரஷ் ஆக்கிக்கணும். ஆனா அழகான பொண்ணுக்கு சைட் கிக்கா இருக்கணும்னா கூட ஒரு ரூல் இருக்கு. அவ வேற யாருக்கும் கிரஷ்ஷா இருக்க கூடாது. இது 2 ஹீரோஸோட லவ் ஸ்டோரின்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? அப்போ இந்த சைட் கிக்கோட ஸ்டோரிய நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்? ஏன்னா ஸ்கூல்ல ஹீரோவா இருந்தோம், இந்த கதையில நான் ஒரு வில்லன் தான்.
ஸ்டேஜுக்கு அடுத்து நம்ம தானே போனோம். நம்பிக்கை நம் மனதில் இருந்தால் எதையும் சாதித்து காட்டலாம், எதையும் வென்று காட்டலாம். அட ஜெகான, எப்படி இருக்கீங்க? என் பேரு ஜெகத்ராம் தூபே. வாங்க. ஃபாதர் 2 பேரையும் கூப்பிட்டுருக்காரு. ஏன் கூப்பிட்டாரு? முதல்ல வாங்க, அங்க வந்தா தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு நல்லா மாட்டினாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. பழனி ஆண்டவரே, நாம் வெல்வோம். வா. So, all set for performance? எஸ் சார். ஒரு வாரமா பிராக்டிஸ் பண்றோம். There There is is no no performance. performance. பட் why சார்? நான் சிகார் குடிக்கிற மாதிரி ஸ்கெட்ச் போட்டதுக்காக பனிஷ்மெண்ட். சிகரெட் குடிச்சதுக்கான பனிஷ்மெண்ட். Yes, of course. Smoking is absolutely not allowed on the school premises. எங்கேயுமே கிடையாது. Yes, absolutely. சுதா மேடம், வாழ்க்கையில நான் சிகரெட்டை தொட்டது கூட கிடையாது. ஆனா நான் சிகார் பிடிக்கிற மாதிரி செவுத்துல வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஃபாதர், இவன் என் பையங்கிறதுனால எந்த விதமான சலுகையும் கொடுக்க கூடாது. ஏன்னா இவன் தான் அடிக்கடி மறந்து போறான். அதுக்காக தானே 2 பாட்டில் டியோ போட்டிங்க வர இல்லையா? நான் அப்படிலாம் பண்ணல. ஃபாதர், நான் சொல்றேன் 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுங்க. அப்பதான் இவனுங்க திருந்துவானுங்க. சுதா மேம், child will get hurt. ஃபாதர், ஒரு 5 நிமிஷம் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்களேன். நானா? 5 நிமிஷத்துல இவனுங்களை வழிக்கு கொண்டு வரேன். அம்மா, பட் அப்படிலாம் இல்ல. ஃபாதர், அந்த கார்ட்டூனை நாங்க வரையில. எக்ஸாக்ட்லி ஃபாதர். எனக்கு டிராயிங்கே வராது. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே நான் ஃபெயில் ஆயிருக்கேன். இதெல்லாம் மம்மி உங்களுக்கு தெரியும்ல. அப்ப சிகரெட் எப்ப ஸ்டார்ட் பண்ண? என்னடா இது அநியாயமா இருக்கு? ஸ்கெட்ச் அவ வரைஞ்சிட்டு பழிய நம்ம மேல போட்டா. மொத்த வாரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே வீணா போயிடுச்சு. பிரதீக், இங்க பாரு, நீ டென்ஷன் ஆகாத. நம்ம அசோக் சார் கிட்ட பேசலாம். அவர் ஏதாவது பண்ணி ப்ரோக்ராம் அதால இப்ப என்னதான் ஆக போகுது? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலல. இப்ப நான் வீட்டுக்கு போனா எங்க அம்மாவை என்ன அடிப்பாங்க. அவ பண்ணது மிகப்பெரிய தப்பு. அவளை இப்போவே ஏதாவது ஒரு வழி பண்ணிடலாம். வா. Wow, what a electricity performance. என்னடா ஏதேதோ உளறிட்டு Yes, இருக்க. sir, it was certainly electric. Ah, So, now let's move on to our next performance. ஹே, ஜாஸ பாத்தியா? இதுக்கப்புறம் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் தான். நான் அவளை பார்க்கலையே. சரி வா போய் பார்க்கலாம். வா வா. ஜாஸ பாத்தியா? இப்போ உடம்பு பரவாயில்லையா? பெயின் கில்லரோட எஃபெக்ட் இருக்கா? வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்ப சரி, உன்னால பர்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஏன்னா இன்னும் டைம் இருக்கு. இல்லைப்பா, இன்னும் நான் ப்ரிப்பேர்டாகவே இல்லை. ஸ்கர்ட்டில் வேற. இதை வச்சுக்க. பர்ஃபெக்ட். தேங்க்யூ. நீ போ, உனக்கு டான்ஸ் இருக்குல்ல. ஆனா அட போப்பா. இந்த ஃபவுண்டர்ஸ் டே அன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கும் நாங்க மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். டேய் சாம், வந்துட்டியா? Now, என் பேரை ஆட் we are பண்ணிட்டாங்க. going to எஸ் see an எஸ். absolutely stunning performance from our talented kids. எதுக்கு Our என்னோட students ஜாக்கெட்? have been இது என்னோட லக்கி practicing சாம், to கொடுக்க give மாட்டேன். spectacular டேய், performance நீ for a என்ன very பண்ற? long time. டேய் சாம், So எதுக்குடா? let us all டேய், put our ஒரு hands நிமிஷம். together ஜாஸோட and performance welcome பாரா. our students. ஆதியா, இந்த இத பின்னாடி காட்டிக்க. ஜாஸ கூப்பிடுறதுக்காக நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். அப்ப நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். சாரி. இந்த லைப்ரரியில நடந்ததுக்கு அகைன் சாரி. டோன்ட் வரி, நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் முதல் கம்ப்ளைண்ட்டும் நான் பண்ணல. அப்போ
அது யார் கொடுத்தது? என்ன கேட்டா அதை பத்தி எனக்கு என்ன தெரியும்? கரெக்ட் தான். இது அவளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு அவ என்ன மந்திரவாதியா? கம்ப்ளைண்ட் பண்ணது ஜெகத்ராம் தூபே, அதாவது ஸ்பை ஜகா பண்ணிருக்காரு. பெர்ஃபார்ம் பண்றல்ல? இல்லப்பா, கவிதையே ஞாபகம் இல்ல, அதுல இது வேற. இது என்ன எக்ஸாமா? ரிவிஷன்லாம் இப்ப பண்ணணுமா என்ன? கவிதை தானே, அப்படியே மனசுல வரதை எடுத்து விட்டுரு. இந்த ஜாக்கெட் எங்க இருந்து திருடிட்டு வந்த? இங்க ஒருத்தன் ஜோக்கர் மாதிரி இருப்பானே. ஆல் தி பெஸ்ட். எதுக்குடா அதை கொடுத்த? கொஞ்சம் வாய முடுறா. जय माता जी, जय माता जी. Let's rock. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். என் கவிதையோட பேர் நீ யார். நீ ஒரு நல்லவள் என்பதை யாரிடம் நிரூபிக்கிறாய்? யாருக்கு நீ நம்பிக்கையை ஊற்றுகிறாய்? யாருக்காக நீ கவலை கொள்கிறாய்? எதற்காக மௌனமாக இருக்கிறாய்? இப்ப நீதான் ரொம்ப மௌனமா இருக்க. டேய் சிரிக்காதீங்கடா, அமைதியா இருங்க, அமைதியா இருடா. உன்னுடைய மௌனத்தை ஏன் பலவீனம் என்று கருதினாய்? யார் பேச்சை கேட்டு நீ தன்னம்பிக்கையை இழந்தாய்? இவர்கள் இப்படிதான் பேசுவார்கள், அதை ஏன் கேட்கிறாய்? உலகத்தின் கண்ணோட்டத்தை பார்க்கிறாய். அவர்களின் கண்ணோட்டத்தில் எதற்காக உன்னை நீ மாற்றுகிறாய்? தேங்க்யூ. உண்மையிலேயே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தீஷா, உன்னோட கதகளி பெர்ஃபார்மன்ஸ் ஜட்ஜஸ்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன சார், முடிஞ்சதா? இன்னும் அவார்ட்ஸ் கொடுக்கறது பாக்கி இருக்கு. என்ன சார், மெயின் அவார்டை நாங்க தான் கொடுப்போம். அசோக் சார், லெட்ஸ் சீனியர்ஸ் டேக் த சார்ஜ். நம்ம கீழே போலாம் வாங்க. ஓகே சார். Thank you, Father. Thank you Thank you. சார். முட்டாள்களே, முட்டாள்களின் சகோதரிகளே, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இங்க எல்லாமே இப்படிதான் நடக்கும். யாருக்கும் புரியலன்னா அப்படி அமைதியா இருங்க. 1997ல இருந்து இப்படிதான் நடக்குது. இத பாருங்க, இதுதான் ஸ்கூலோட சொத்து. எல்லா வருஷமும் இதை தான் கொடுக்கறாங்க. இதை யாருக்கு கொடுக்கறாங்கன்னா, எவன் பர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாரையும் ஆட்டி படைக்கிறானோ அவங்களுக்கு தான் இது. போன தடவை ஜெயிச்சது இவர் தான். கையை தட்டுங்க. இந்த வருஷம் இந்த அவார்டு MC சுக்லாக்கு நாங்க கொடுக்கிறோம். ஏன்னா அவர் தொப்பியை தலையில போட்டுட்டு சூப்பரா பண்ணாரு. பாருடா, கையை கொடு. ஏய் சூப்பரா. கொடுங்க கொடுங்க. அடங்கு அடங்கு. என்ன? ரொம்ப முக்கியமான பொருட்கள் உள்ள இருக்கு, கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோ. ஓகே. ஆ, ஆ. இன்னொரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட். ஆத்யா மாத்தூர் மாத்தூர்
ஆதியா மாத்தூருக்கு. கவிதையை மறந்துட்டாங்க, ஆனா அது எல்லாத்தையும் அவங்க சொல்லி முடிச்சாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஆதியா மாத்தூரையும் பாராட்டுங்க. கை தட்டுங்க. இங்க பாருங்கப்பா, இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கு. எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஃபவுண்டர்ஸ் டே அன்னைக்கு எல்லா சீனியர்ஸும் ஜூனியர்ஸ் கூட ஜாலியா இருப்பாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வரணுமோ யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். செலவை இவன் பார்த்துப்பா. நீ என்ன பேசிட்டு இருக்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல எனக்கு முதல்ல க்ரஷ் ஆச்சு. சூசன் பெரட்டோ மேல. அவங்க என் மேத்ஸ் டீச்சர். ஒரு வருஷத்து கழிச்சு எப்போ மேம்க்கு கல்யாணம் ஆச்சோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரேக் அனுபவிச்சேன். நைட் எல்லாம் அழுதேன், மேட்ச் புக்கை கிழிச்சேன். அப்புறம் நான் முடிவெடுத்தேன், யாரோட மனசையும் அதுக்கப்புறம் புண்படுத்தக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். டியர் எஸ், இந்த அட்வென்ச்சர்ல என்னை கூட்டிட்டு போனதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. when it was between the lines. சாரி, ரிப்ளை பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஆனா அதுவும் பரவாயில்லன்னு தோணுது. ஆனா 7 வருஷத்துக்கு அப்புறம் சாம் ஆதியா கதையில இருந்து ஒண்ணு கத்துக்கிட்டேன். யாரெல்லாம் ஹார்ட் பிரேக்ல இருந்து தப்பிக்கிறாங்களோ அவங்க பயந்தாங்கோலியே தான் இருக்காங்க. ஏன்னா முதல் காதல் இருக்கே, அது முதல் ஃபிளைட் போல தான் இருக்கும். சுவாரஸ்யமா இருக்கும், ஆபத்தானதாவும் இருக்கும். நான் முதல்ல பறந்த கதை இது. சாம் முதல்ல பறந்த கதை இது. ஸோ உன்னோட பார்ட்னர் இன்னும் வரலையா? அவளுக்கு ஸ்டமக் அப்செட். பிரதீக், அவனுக்கும் ஸ்டொமக் அப்செட்டாக தான் இருக்கும். அப்படின்னா ஒன்றும் இல்லை, சும்மா சும்மா அதை விட்டுரு. என்ன நீ? அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம். ஆனா அம்மா பார்ட்டிசிபேட் பண்ண விடுவாங்களான்னு தெரியலையே. அடுத்த வாரம் சூப்பர் 20 டெஸ்ட் வேற இருக்கு. அப்போ மம்மி கிட்ட இதை பற்றிலாம் அதுக்கு சொல்கிற? மறுபடியும் இந்த சான்ஸ் கிடைக்காதுல்ல. உனக்கு பிளேன் மாடல்ஸ் பண்ண பிடிக்குமா என்ன? ஆ, அதோட எனக்கு காத்தடியை பறக்க விடவும் பிடிக்கும். ஏதாவது சாப்பிடலாமா? எனக்கு பசிக்குது. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, சாப்பிடு. நீ சாப்பிடு. சாப்பிடுறேன். எனக்கு இன்னொன்னு வேணும். வெற்றி என் கையில் இருக்கு பார், அதை கொண்டாட நான் உங்கள் முன் செய்திடுவேன் பார். ஒரு நாள் நீ முன்னேறி செல்லத்தான் போகிறாய், இந்த நாட்டை ஒரு நாள் நீ வெல்லத்தான் போகிறாய். வெற்றி என் கையில் இருக்கு பார், அதற்காக நான் ரொம்ப நல்லா எப்படியும் நம்ம அங்க இருந்ததுல? போக தான் போறோம், அதுக்கப்புறம் வேணா பாத்துக்கலாம். நீ அப்படி போ, நான் இந்த பக்கமா வரேன். என்னடா எப்படி இருக்க? அட ஜோயா. ஹாய். ஆமா, இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? ஸ்கூலுக்கும் சரியா ஜெயா, வரல. வயித்து வலி எப்படி இருக்கு? பெட்டரா இருக்கு. லூஸ் மோஷன் ஆச்சுல்ல? ஆமா ஆமா இருந்துச்சு. பீட் பாக்ஸிங் பண்ணும்போது அந்த வலி தெரியலல? வெற்றி என் கையில் இருக்கு பார், அதை கொண்டாட நான் உங்கள் முன் செய்திடுவேன் பார். ஒரு நாள் நீ முன்னேறி செல்லத்தான் போகிறாய், ஒரு நாள் இந்த நாட்டை வெல்லத்தான் போகிறாய். சாரி ஆராத்யா, கண்டிப்பா சப்மிஷன் கொடுக்கற வரைக்கும் ரேப்லாம் வேண்டாம். இப்படி சொல்லிட்டா பக்கா. அப்புறம் நிம்பஸ் 2021 பேர் நல்லா ஒரு நிமிஷம். நீம்பு எங்கள்து. கொஞ்சம் அடங்குடா. நிம்முங்கிற பேரை சரி, சூஸ் பண்ணது கொஞ்சம் நாம தான். அமைதியா இரு, அடங்கு. இப்ப என்ன நேம வைக்கலாம்? நீ தானே சொன்ன 2 நாள் தான் இருக்கு. ஆனா நீ சொல்றதுதான் கரெக்ட். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா ஜெயிக்க முடியும்.
டீம் பண்ணிக்கலாமே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன என்ன கண்டிஷனு? இல்ல இல்ல, நீ என்ன பைத்தியமா? நான்லாம் பண்ண முடியாது. வேற ஏதாவது சொல்லு. அப்பப்போ அங்கே இரு. சரி ஓகே, நான் பண்றேன். யார்கிட்டயும் சொல்லாத. என்ன நீயா? என்ன நீ நல்லா மாட்டி விட போற. அதுவும் நடு ரோட்லயே இதெல்லாம். சிரிக்காத. சீக்கிரம் படி. படிக்கிற இரு, 2 நிமிஷம் அமைதியா இரு. இரவு நேரம் ஆகிவிட்டது. ஜெயந்தும் பாருக்கும் வீடு திரும்புகிறார்கள். சிரிக்காத. ஓகே ஓகே. அதோடு கண்ணுக்கு தெரியும் அளவிற்கு யாருமே இல்லை. திடீரென்று ஜோவென்று காற்று வீசியது. பாருவின் ஷிஃபான் சாரி தோள்பட்டையிலிருந்து கீழே இறங்க அவள் அதை சமாளித்தார். வணக்கம் ஆண்டி. மேல படி. படிக்கிறேன். ஆனால் அவனால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. கட்டுப்படுத்திக் கொண்டான். சிரிக்காத, அப்புறம் படிக்க மாட்டேன் பாத்துக்கோ. மின்னல் மின்னிய உடனே பாரு ஜெயன் அருகே வந்து அணைத்துக் கொண்டாள். அவளது சூடான மூச்சுக்காற்றை ஜெயனால் உணர முடிந்தது. அப்போது அவர்கள் இருவரும் போதும் போதும் நிறுத்து. இது நீ எனக்காக எழுதுனியா? சாரி. Model? Samvidhan, where is your partner? Sir, give me 5 minutes, sir. சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சு. சாரி. சண்டே காலையில எழுந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இட்ஸ் ஓகே, லெட்ஸ் see. Yeah, present your model. Hard work, yeah. Sir, you explain. So sir, this is the propeller and Okay, இப்போ யாரோடது பெஸ்ட் மாடல்னு சொல்லவே தேவையில்லை. ஸோ டீம் ஆத்யா அண்ட் சம்விதான் எக்ஸாக்ட் 1700 ஹவர்ஸ்ல நாம மீட் பண்ணலாம். ரியல் வேர்ல்டு கேள்வியை கேட்டுட்டல்ல, வேற உன்னதமான கேள்வியை கேளு.
ரியல் வேர்ல்ட்ல அது சொல்றதுக்கு தயக்கம் வரணும். உதாரணத்துக்கு ரியல் லைஃபோட வில்லன் யாரு? எஸ். நம்ம ரியல் வேர்ல்ட்ல இருந்தா ஃபன்னியா பதில் சொல்லி இந்த கேள்வியை தவிர்த்திருப்பேன். ஆனா நீ மேஜிக்கல் வேர்ல்ட்ல கேள்வி கேட்டதால முதல் முறையா ரியலா பதில் சொல்ல போறேன். என் ரியல் லைஃபோட வில்லன் என்னுடைய இன்செக்யூரிட்டி தான். அதை கான்கர் பண்ணன எனக்கு எப்போ ஃபீலிங் வருதோ they come back stronger each time. But I have another secret. எப்போல இருந்து நாம பேச ஆரம்பிச்சோமோ வில்லன் வீக் ஆயிட்டே போறான். ஆத்யா சொல்யூஷன் ஆட் பண்ண. ஆத்யா கெமிஸ்ட்ரி நல்லா தான் இருக்கு. கரெக்டா தான் இருக்கு. உங்களுக்குள்ள ஏதாவது அப்படி ஏதாவது இருந்தா நான் சொல்ல மாட்டேனா என்ன? அதெல்லாம் ஓகே. ஆனா அவன் உன் டைப் இல்ல. ஏன்? அவன்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. முதல்ல என்ன லைக் பண்ணான், இப்போ உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கான். இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் உன்னோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக என் கூட ஃப்ரெண்டா இருக்கானோ? இதை என்னால சொல்ல முடியாது. நான் எச்சரிக்கிறேன். கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. ஓகே? Good morning, Father Lawrence. குட் மார்னிங். யார் மனதில் பீட் பாக்ஸிங் கேம் விதையை நட்டேனோ, யார் மனதில் பீட் பாக்ஸிங் கேம் விதையை நட்டேனோ என் மனதில் அவள் பேர் எழுதப்பட்டது. ஆதியா. ஆத்யா லைன்ஸ் எப்படி சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா? ஒரு மண்ணும் புரியல. அத நல்லா படிச்சு பாரு. ஹெண்டில் ஜோயோவோட பேரும் வரும். நான் அதை ஒரு ரைமிங்ல எழுதி இருந்தேன்டா. இது அநியாயம். அதை இப்படி தூக்கி போட்டியே. இது சைன்டா. இது கவிதையால ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது. நீ டேய், கரெக்டான ஃபீலிங் வராதுடா. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. நேரா போய் சொல்லிடுறேன். ஆதியா. சாம். ஆதியா, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். தனியா போய் பேசலாமா? சம்விதான், நான் அந்த நோட்ஸ் நாளைக்கு வாங்கிக்கிறேன். எந்த நோட்ஸ்? உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பிரைவேட். சம்விதான், இவங்க ஏன் மம்மி டிமோலஸ்க்கு உடம்பு சரியில்லை. அதனால தான் அம்மா கொஞ்ச நாளுக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க. வணக்கம் ஆண்டி. ஐ மீன் குட் மார்னிங் மேம். கிளாஸ்ல பார்க்கலாம் என்ன? உனக்கு வேட்டு வச்சுட்டாங்க போல. ஒண்ணு பண்ணு, அவங்க அம்மாக்கு ஒரு கவிதை எழுதிரு. ஒரு சமோசா ப்ளீஸ். தேங்க் யூ. வா, இப்ப சாப்பிட வேணாம். அங்க போய் உட்காரலாம். இவ்வளவு வேற காணும்டா. டேய், அதெல்லாம் விடுறா. ஜோயா, ஆதியா எங்க இருக்கா? ஸ்டாஃப் ரூமுக்கு போ. இனிமே அவளை அங்கதான் பார்க்க முடியும். ஒருவேளை மந்திதா மிஸ் கூட நீ டிஃபன் கூட சாப்பிட முடியும். அங்க போய் பாரு. என்ன அவன் முகம் இப்படி மாறிடுச்சு? ஏண்டி ஒன்னு சொல்லவா? ஆதியா கொஞ்சம் பெட்டர் பர்சனை தேடலாம்.
எல்லாரும் சாயில தானே டார்கெட் பண்ணுவாங்க. ஹேய், உண்மையிலே ஸ்மார்ட் தான். அழகாவே எழுதுறா. நல்லா படிச்சிருக்கா. என்னடா இப்பெல்லாம் ஒரு மன்மத மாதிரி பேசுற? இப்ப வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா, அப்புறம் பாத்துக்கலாம். அவகிட்ட பேசணும்டா. ஏய், நீ பெரிய ஆள் தான்ப்பா. உன்னால பல பொண்ணுங்க மனசு உடைய போகுது. எல்சிசியோட தனி கட்டைக்கு ஜோடி கிடைச்சிருச்சு. டேய், முதல்ல போய் கையை கழுவுடா. போடா போடா. ஏய், சைடு சேஞ்ச் பண்ணு. வா வா. சாசியா 2 minutes பேசணும். டேய், கொஞ்சம் இருங்கடா. என்னாச்சு? எம்சி சுக்லாவோட பிரேக்கப்பா? டேய் அது ஒரு விஷயம் கேட்கறதுக்காக வந்தேன். உங்களுக்கும் ஆதியாவுக்கும், ஐ மீன் உங்களுக்கு ஆதியாவை பிடிச்சிருக்கா? எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. நீங்க 2 பேரும் பொய்ட்ரி கிளப்ல ஒண்ணா இருக்கீங்க, அதனால எதுவும் இருக்காது. நான் என்ன நினைச்சேன்னா, உனக்கு அங்கெல்லாம் என்ட்ரி கிடையாது இல்லையா? சாஹேத், இருடா வரேன். என்னடா, எதுக்கு நீயே ஒரு லவ் ட்ரையாங்கிள் உருவாக்குற? நேரா அவகிட்டே பேச. எந்த வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. சரி வாங்கடா, ஆரம்பிக்கலாம். சரி சரி. புல்புலையா? ஜூ ஃபிலிம். பைக் ரைட். டேய், உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன்டா இப்படி பண்ற? நான் சோயா கூட போகணும்டா. நாங்க வந்து எம்சி பல்லாவோட ஷோக்கு டிக்கெட்டும் வாங்கியாச்சு. அதோட இன்னொரு விஷயம், உன் ஃப்ரெண்டுக்கு பைக் ஓட்ட தெரியாது. அதை நான் சொல்லிக்கிறேன்டா. அதுக்கு என்ன, நான் தான் ஓட்டுவேன்ல. உனக்கு ஓட்ட தெரியுமா? அதுல என்ன இருக்கு? அப்பா எனக்கு போன வெக்கேஷன்லயே கத்து கொடுத்துட்டாரு. என்னடா நீ, ஏற்கனவே சோயாக்கு என் மேல கோவம். உங்க வேலண்டைன் டேக்கு எங்க பிரேக்கப் டே நடக்கணுமா? நீங்க பேசாம ஹசரத் கஞ்சுக்கு டின்னருக்கு போங்க. இல்ல இல்ல, மம்மி டாடி அங்கதான் போறாங்க. சாஹில் பிரதர், வேலண்டைன்ஸ் டேக்கு எங்க போறீங்க? உங்களுக்கு 3-4 பேர் இருப்பாங்கல்ல. ஒருத்தங்க கூட போகணும்னு ஆசைப்பட்டானா அவங்களுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க. அட நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நோ சொல்லிட்டாங்களா? அது எப்படி? அதுவா, எனக்கு டேட் கொடுத்துருந்தாங்கன்னா நான் நெராலாவோட ஃபர்ஸ்ட் போயட்ரி எடிஷன் கிஃப்டா கொடுத்துருப்பேன். அது எங்க கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க அப்பா எல்லா புக் ஷாப்லயும் தேடிட்டாரு. அடேங்கப்பா, நல்ல வேலை சூப்பர் 20ல செலக்ட் ஆகல. என்னாலலாம் இவ்வளோ படிக்க முடியாதுப்பா. சரி, ஏதாவது டிசைட் பண்ணனா கால் பண்ணி சொல்லு. அண்ட் ரோஸ்க்கு தேங்க்ஸ். சரி, நான் உன்னை அப்புறம் பார்க்கறேன். சிப்ப ரொம்ப போர் அடிக்குதுடா. சாய்லனா 1 செகண்ட் ப்ளீஸ். சரி நீ போன வரேன். நீங்க ஏதோ சொன்னீங்களே நிராலா புக் எங்கேயோ கிடைக்கும்னு, அது எங்க கிடைக்கும் ப்ளீஸ்? நீ எப்போ போயிட்ரி படிக்க ஆரம்பிச்ச? இல்ல, அது வந்து ஆதியாக்கு வேலண்டைன் கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன். உனக்கு சொந்த ஐடியாவே வராதா? ஐ மீன், நீ ஏதாவது கொடுக்கணும்னு யோசிச்சிருப்பல. ஓகே, சாரி. அமினாபாத்ல ஒரு பெரிய புக் கடை இருக்கு, ஆன்டிக்ஸ் கடை. அங்க அவ்வளவா நல்ல பொருட்கள் இருக்காது, ஆனா நீ தேடினா அந்த புக்கு கண்டிப்பா கிடைக்கும். அங்க ஹசன் பாய் எனக்காக அதை எடுத்து வச்சிருக்காரு. நான் கொடுக்க சொன்னதா சொல்லிடு, உனக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு. தேங்க்யூ அண்ணா. அது சரி, விலை எவ்வளோ இருக்கும்? அதுவா, 2200. 2200?
சரிண்ணா. தேங்க்யூ. அது சரி, உன் அத்தையோட மாமியார் விஷயம் என்னாச்சு? அது வந்து நான் பிரதீக்கை ஸ்டேஷனுக்கு போய் பிக் பண்ண சொல்லிட்டேன். பிரதீக் ஸ்டேஷனுக்கு போக ஒத்துக்கிட்டானா? நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பயுமே இப்படி தான் ஹெல்ப் பண்ணிப்போம். அதில் நான் தான் லீடிங்கில் இருக்கேன் தெரியுமா? அப்படின்னா இந்த பிரதீக், ஜோயா இவங்க அவங்க அத்தை கூட சேர்ந்து ஊர் சுத்த போறாங்களா? By the way, Happy Valentine's Day. ஓ, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சாரி, நான் மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம், நான் உனக்காக உன்னை கொண்டு வந்திருக்கேன். இரு, எடுக்கிறேன். இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? Thank you, Sam. This is the best gift ever.
அது சரி, உனக்கு எப்படி இந்த போய்ட்ரி போதாயிருச்சு? தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. தேர்ட் ஸ்டாண்டர்டா? நல்ல வேலை, அப்போ உன்னை எனக்கு தெரியாம போச்சு. இல்லைன்னா நீ சொல்ற போயட்ரி எல்லாத்தையும் கேட்க வேண்டியதா இருந்திருக்கும்ல. யாருக்கு தெரியும், முதல்லயே உன்னை பார்த்துருந்தேனா உன்னையும் இதில் செட்டிங் பண்ணியிருப்பேன். அது சரி, உனக்கு எப்பல இருந்து ஜாஸ் பிடிக்க ஆரம்பிச்சது? ஜாஸை பத்தி கேக்குறியா? செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. அவளை ரொம்ப நேசிச்சியா? லைக் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் ஜாஸை லைக் பண்ணேன், ஜாஸ்மின் இல்லை. அதாவது 7-8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் தருண் கண்ணா தான் என்னோட ஃபேவரட் ஆக்டர். சும்மா அழகா ஸ்டண்ட் பண்ணுவார். காரை பறக்க விடுறது, சும்மா பைக்கில் சுத்துறது, சும்மா ஒரே நேரத்தில் 10-15 பேரை உதைச்சு கிக் பண்ணுறது. ஆனால் நான் எப்போ வளர்ந்தனோ அப்போ அவரோட ஃபிலிம் ஷூட்டிங் ஒரு கார்டனில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பா என்னை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போனார். அங்கே ரியல் லைஃப்பில் பண்ணுற ஸ்டண்ட்டை நேர்லேயே பார்த்தேன் தெரியுமா. ஆனால் எப்போ டைரக்டர் கட்டுன்னு சொன்னாரோ அப்போதான் பார்த்தேன் அவர் என்னோட ஹீரோவே இல்லை. அங்கே பண்ணது டூப். அவன் ஹீரோ மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு விக்கு வச்சுக்கிட்டு எல்லா ஸ்டன்ஸையும் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதோட காமெடியே, நான் நினைச்ச ஹீரோ பக்கத்தில் உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்ன சொல்ல, அன்னைக்கு என் மனசே உடைஞ்சு போயிடுச்சு. அப்பதான் புரிஞ்சுது, யாரை நம்ம சூப்பர் ஹீரோன்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் உண்மையான சூப்பர் பவரே பக்கத்துல உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்றது தான். எனக்கு எப்பவுமே ஜாஸை ரொம்ப பிடிக்கும். கிளாஸ்ல ரொம்பவே பாப்புலர், அழகான பொண்ணு. ஆனா ஜாஸ்மின் எனக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தரை விரும்புறோம்னா அவங்கள தெரிஞ்சுக்கணும். அது சரி, எந்த படத்துல இருந்து இந்த டயலாக திருடின? நானும் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். எது? இந்த பொடி. இது என்ன? ஓபன் பண்ண. எனக்கு தெரியும் தான் நீ மேஜிக் வேர்ல்டையும் ரியல் வேர்ல்டையும் தனித்தனியாக பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? இது நம்ம கதையோட ஸ்பெஷல் பார்ட். இதெல்லாம் யார் எழுதுனது? என்ன சொல்ற? அப்படின்னா இது இது உன்னை குறிக்குதா? ஆனா இந்த எஸ் ஃபார் சாம் இல்லாதியா? நான் ஜஸ்ட் புக்கை தான் ரெஃபர் பண்ண, மெசேஜஸ் எல்லாம் நான் எழுதல. அப்ப இது யார் எழுதுனது? ஆதியா, ஆதியா,
ஹாய். 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 இந்த மெசேஜ்லாம் யார் எழுதுறாங்கன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு. சாம் இந்த மெசேஜ் எழுதலன்னு எப்போ எனக்கு தெரிஞ்சதோ அப்போதான் இந்த மெசேஜஸ் எல்லாம் போயிட்டு மாதிரி இருக்குன்னு தோணுச்சு. ஹேண்ட் ரைட்டிங்கால திருட மாட்டிக்கிட்டானா? ஹேண்ட் ரைட்டிங்கால இல்லை, ரைட்டிங்கில் ஒரு ஃபீலிங் இருந்தது அதால. என்ன சாஹில் உனக்கு மெசேஜ் அனுப்புனானா? ஆனா அவன் எதுக்கு உனக்கு மெசேஜ் அனுப்புனா? ஏன்னா என்ன? அப்படின்னா எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு. நீ எதுக்காக மெசேஜஸ் எழுதுன? ஃபர்ஸ்ட் மெசேஜ் 6 மாசத்துக்கு முன்னாடி எழுதுனேன். அதுக்கு யாருமே ரிப்ளை பண்ணல. அப்புறம் ஒரு நாள் சும்மா எனக்கு ஹாரி பாட்டர் படிக்கலாம்னு தோணுச்சு. அப்பதான் உன்னோட ரிப்ளை எனக்கு வந்தது. எஸ்க்கு பதிலா சாஹில்னு எழுதிருக்கலாம், இன்னும் நிறைய ரிப்ளைஸ் வந்திருக்கும். பை த வே, போய்ட்ரி செக்ஷன்ல புக்கை ஏன் மறைச்ச? அங்க யாரும் போக மாட்டாங்களே. சரியான ஆள்கிட்ட பதில எதிர்பார்த்தேன். பட் நம்ம 2 பேருமே தப்பாயிட்டோம். ஐ மீன், இந்த மெசேஜஸ் நான் தான் எழுதுனேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆ, உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாத வரைக்கும் புக்கு கூட பேச எனக்கு பிடிச்சிருந்தது. உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சது. மேட்டரை ஹேண்டில் பண்ணிட்டேன்னு அப்புறம் எதுக்கு சாஹில இன்வால்வ் பண்ற? நானா இதுல சாயில கொண்டு வந்தேன்? ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, அவ்வளவுதான். அது கிளியர் ஆயிடுச்சு. இதுல இன்செக்யூர் ஆக அவசியமே இல்ல. ஆமா, நான் இன்செக்யூர் ஆகுறேன். நீதான் முழுசா என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம என்ன மொத்தமா குழப்பி விட்டுட்ட. சாம்னா, ஆதியா ப்ளீஸ், ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லாத. நான் உனக்கு டென்ஷன் கொடுக்க விரும்பல, அதனாலதான் சாஹில் என்ன விரும்புறான்னு. ஆதியா, சாயலுக்கு உனக்கு நடுவில் இருக்க காமன் விஷயங்கள் கண்டிப்பா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்கிட்ட இருக்காது. நீங்க 2 பேரும் போயிட்டுல ரொம்ப நல்லா இருக்கீங்க. எழுதுறதுன்னா உங்க 2 பேருக்குமே பிடிக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் நல்லா படிக்கிறீங்க. சாம், ஆதியா ப்ளீஸ், நம்ம 2 பேருக்கும் நடுவில் ஒண்ணுதான் காமனா இருந்துச்சு, அந்த புக். அது இப்ப சாயலுக்கு தான் அதிகமா தேவைப்படும், எனக்கு தேவைப்படாது. அத இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ எனக்கு பிரேக்கப் சொல்றியா? ஏதாவது சொல்லு சாம். இப்ப நான் பேசினாலும் கஷ்டம் தான் அதிகமாகும். இதோட முடிச்சுக்கலாம்.
நமக்கு நடுவில் எதுவும் காமன் இல்லைல்ல? ஆமா, எப்பவும் போல் பக்கத்துல நின்னுட்டு சைட் அடிக்கிற ஆளா தான் இருப்போம். சாரி ஆதியா, நான் சாஹில் விஷயத்துல ரொம்ப இன்செக்யூர் ஆயிட்டேன். அது என்னன்னா, இது ஒன்றும் காம்படிஷன் இல்லை. ஸோ சாஹில தோக்கடிக்கணுன்ற விஷயமே கிடையாது. சைடு. அதையும் தாண்டி பார்த்தா ஃபைட் பண்ணவும் முடியாது. ஃபைட் எனக்கு வராது. அப்போ நீ என்ன கூப்பிட வேண்டியது தானே? நம்ம டீமா இருந்திருந்தா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம். என்ன நீ ஆதியா, நிஜமாவே உன்னை மிஸ் பண்ண. ஏன் பிசிக்ஸ்ல டவுட் இருந்ததா என்ன? ஆஹா, கரெக்ட். நீ கொஞ்சம் கூட மறவே இல்லைல்ல. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். ஐம் சாரி டு போய் சொன்னதுக்காக. நீ அப்செட் ஆகக்கூடாதுன்னு எனக்கு தான். தெரியும் ஆதியா. ஐ லவ் யூ ஆதியா. ஐ லவ் யூ டு சாம். ஹே, மம்மி கால் பண்றாங்க. நான் உன் கூட இருக்கிறதா போய் சொன்னேன். ஆனா பின்னாடி மியூசிக் சத்தம்லாம் கேட்டுருச்சு. நான் இப்பவே போய் ஆகணும். சரி வா போலாம். ஹலோ அண்ணா, இங்கேயே நிறுத்துங்க. நம்ம இங்க இருந்தே நடந்து போயிடலாம். இவளும் பக்கத்து தெருவுல தான் இருக்கா. சரி ஆதியா, இங்க பாரு, டென்ஷன் ஆகாத. உன் கேர்ள் ஃப்ரெண்ட நான் சேஃபா வீட்ல விட்டுருவேன். கேர்ள் ஃப்ரெண்ட் மறுபடியும் சேர்ந்துட்டீங்கல்ல? சோ எல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சா? அதாவது சம்விதானம்னு மன்னிச்சிட்டான். அந்த புக்கி கான்வர்சேஷன் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு புரிஞ்சுக்கிட்டான். குட். அப்புறம் டேட்? சாஹில் அண்ட் யோர் செல்ஃப், எக்ஸாம்ஸ்க்கு நடுவில் நீங்கள் போயிருந்தீங்கல்ல, எக்ஸாமோட ஸ்ட்ரெஸ்ஸை போக்க, அதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? அதையும் சம்விதான் மன்னிச்சிட்டானா? ஓ, அப்போ மறுபடியும் சம்விதான் கிட்ட போய் சொல்லியிருக்க. ஜாஸ்னா, ஆதியா, இதெல்லாம் உனக்கே தெரியணும். ஸ்கூல்ல எந்த விஷயமும் ரொம்ப நாளைக்கு சீக்கிரட்டா இருக்காது. சாம் ஆதியா லவ் ஸ்டோரியில் அன்னோயிங்லி நான் சைட் கிக் வில்லன், சப்போர்ட்டிங் ஹீரோ, ஆட்டி படைப்பவன், எல்லா கேரக்டரையும் நான் பண்ணிட்டேன். இப்போ அவங்க கதையை விடுங்க, என்னோட கதையை கேளுங்க. என்னுடைய கதையில எல்லாருமே ஹீரோ தான்.